உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தோசை இட்லிக்கெல்லாம் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணினது, அரை மூடி தேங்காய் துருவல், 5 வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், 1 கப் சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு, அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகா. ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துடலாம். அடுத்து வரமிளகா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட சோம்பு உள்ளே சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து ஒன்ஸ் கலந்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூட தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சு இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதி வந்துச்சுனாவே போதும், ரொம்ப வேகணுங்கிறதெல்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.